வணக்கம் தோழர்களே. தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவர் பொறுப்புல இருந்துட்டு கிட்டத்தட்ட தூக்கி குப்பையில எறியப்பட்ட நிலைமையில இருந்த அண்ணாமலைக்கு தேசிய அளவுல பெரிய பொறுப்பு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னாக்கா ஒரு குப்பையான பதவி, தேசிய பொதுக்குழு உறுப்பினர் சொல்லிட்டு எந்த ஒரு அதிகாரம் இல்லாத பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு போல தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவியை கொடுத்து அண்ணாமலைய ஓரங்கட்டி தேசிய தலைமையை உட்கார வச்சுட்டாங்க. ஆனாலும் அண்ணாமலையுடைய இந்த டயபர் ரூம் பாய்ஸ் பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலைதான் இன்னும் மாசு, அண்ணாமலைதான் பீஸு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த லூசு பயிலுக்கு என்ன பண்றாரு, எனக்கு அண்ணாமலைக்கு கம்பு சுத்துற வேலையெல்லாம் தொடர்ந்து சோசியல் மீடியால போயிட்டு இருக்குது. பார்த்தாலே பாத்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் செம காமெடியா இருக்கடா. அண்ணாமலையோட அரசியல் இதோட முடிந்து போச்சு. ஏன்னா பாஜக ஒருத்தருக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவிய கொடுக்குறாங்க அப்படின்னாலே அவனோட பவரு, அவனோட பல்லு புடுங்கப்பட்டதுன்னு தான் அர்த்தம். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நம்ம எச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், இவங்க எல்லாமே அந்த லிஸ்ட்ல இருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் பாஜக ஃபார்முலா. இத பாத்தீங்கன்னா அரசியலா உன்னிப்பா கவனிச்சாங்க. குறிப்பாக பாஜக அரசியல உன்னிப்பா கவனிக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். எப்ப இவங்க திரும்பவும் பதவிக்கு இருப்பானாங்க, இவங்களுடைய சமூகத்துக்குள்ள ஓட்டு வங்கி குறையும் போதுதான் திரும்பவும் அந்த பொறுப்புக்கு மீண்டும் இவர்களுக்கு பாஜக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இப்போது பாத்தீங்கன்னாக்கா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு சில முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னாக்கா அதுக்கு முக்கியமான காரணம் தமிழிசை சவுந்தரராஜன் சமூக மக்களிடையே பாஜகவுடைய பேரு குறைஞ்சிட்டு இருக்குது. அதை சரி கட்டணும் அப்படின்றதுக்காக இப்பொழுது தமிழிசை சவுந்தரராஜனுடைய பேரும் அவர் வைத்து நயினா நாகேந்திரன் தலைமை பொறுப்புல இருந்தாலும் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் பல நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதற்கு முக்கியமான காரணமே அதான். இன்னைக்கு அண்ணாமலைக்கு பின்னாடி சுத்திட்டு இருந்த 99% பேர் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே நயினா நாகேந்திரன் பக்கம் ஜம்ப் ஆயிட்டாங்க. தொடர்ந்து பாஜகவுல அண்ணாமலை ஓரம் கட்டுக்கப்பட்டுட்டே இருக்கிறாரு அப்படின்றது கலை யதார்த்தமா இருக்குது. நேற்று சென்னை திருவான்மியூர் ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர்ல நடந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நிகழ்ச்சியில கூட பாத்தீங்கன்னாக்கா ஆந்திராவுடைய துணை முதல்வர் சனாதன அடிமை பவன் கல்யாண் கலந்து கொண்டாங்க. கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ஃபெயிலியர். ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்கு பாத்தீங்கன்னாக்கா 2000 சேர்கள் போடப்பட்டிருந்தது. அதுல பாத்தீங்கன்னாக்கா கூட்டம் சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு 1500 சேர்களை அவங்களை நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கும் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு 500 சேர் வச்சு அந்த 500 சேர்லயும் பாதி சேருக்கு மேல காலியா இருந்திருக்குது. அந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்குது. இந்த நிகழ்ச்சியின் போதுதான் பார்த்தீங்கன்னாக்கா மிக முக்கியமான விஷயம், அண்ணாமலை எப்படி பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஊடுகா போல பயன்படுத்திக்கிட்டது. அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக மட்டும் தேசிய அளவு அது ஒரு பலியாடு அப்படின்றத பாஜக தேசிய தலைமை தெளிவாக காட்டியிருக்குது. சமீபத்துல அந்த நிகழ்ச்சிக்கு சம்பந்தமா ஒட்டப்பட்ட போஸ்டர்கள், அந்த வரவேற்பு தோரணங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுடைய தலைவர் நயினா நாகேந்திரனுடைய போட்டோ இருக்குது, கருணாகராஜனுடைய போட்டோ இருக்குது, தமிழிசை சவுந்தரராஜனுடைய போட்டோ, நிர்வாகிகள் போட்டோ இருக்குது, அண்ணாமலை போட்டோ மட்டும் மிஸ்ஸிங். இதை பார்த்தோன்னே பாத்தீங்கன்னாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையோட டயப்பர் வார் ரூம் இருக்கு இல்லைங்களா, குதியோன்னு குதிச்சிருக்குது. ஆனா பாத்தீங்கன்னாக்கா நயினார் தரப்புல இவனுங்க பேச்சு எல்லாம் கண்டுக்கவே இல்லை. நயினார் தரப்பு இப்ப யார் தலைவரோ அதுதான் போட்டோ போட முடியும். எங்களுக்கு யாரு தேவையோ அவங்க போட்டோ தான் போட முடியும். போய் ஓரமா நில்லு, நிகழ்ச்சிக்குள்ள வருதுன்னா வா, இல்லைன்னா கிளம்பு போ அப்படின்னு சொல்லிட்டு நயினார் தரப்பும் அண்ணாமலை கோஷ்டிக்கு பாத்தீங்கன்னாக்கா பதிலடி கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஏற்கனவே அண்ணாமலையே பாஜக விட்டு போயிட்டு பேச தனி கட்சி தொடங்கலாமா, ஏன்னா இணையமைச்சர் பதவி கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா ஆந்திரா ராஜ்யசபா எம்பி சீட்டும் இப்ப வேற ஒருத்தருக்கு போயிடுச்சு. தமிழ்நாட்டுல கண்டிப்பா ராஜ்யசபா எம்பி சீட் வேணாக்கா அதிமுகவோட உதவி வேணும். அதிமுக எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக அண்ணாமலைக்கு அந்த ராஜ்யசபா சீட்டு கொடுங்கனாக்கா கொடுக்கவே மாட்டாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்காக தான் அண்ணாமலைன்ற ஆடு பலி கொடுக்கப்பட்டுருச்சு. எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அவர் பெற்ற ஒரே வெற்றி எதுனாக்கா அண்ணாமலையுடைய பதவியை காலி பண்ணது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமியும் தமிழ்நாட்டுல சீட்டு கொடுக்க மாட்டாங்க. வேற எந்த மாநிலங்களையும் அந்த மாநிலத்துடைய பாஜக இல்ல எங்களுடைய மாநிலத்துக்கும் நாங்க இது பண்ணணும், அதனால பாத்தீங்கன்னாக்கா ராஜ்யசபா சீட்டாட்டும் இணையமைச்சர் பதவி எங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி டிமாண்டிங் போயிட்டு இருக்கிறதுனால அண்ணாமலை இப்பொழுது பாத்தீங்கன்னாக்கா பாஜகவில ஓரங்கட்டப்பட்டுட்டாரு அப்படின்றதுதான் இதாயிட்டு இருக்குது. இந்த நிலையிலதான் அண்ணாமலை தரப்பு பண்ண கடந்த கால அசிங்கத்தை தன்னோட பதவி காலத்துல பண்ணக்கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு நயினா நாகேந்திரன் மே மாசம் 22ஆம் தேதி பாஜகவுடைய ஊடக பிரிவு நிர்வாகிகளை வைத்துக் கொண்டு ஒரு கூட்டம் நடத்தியிருக்காரு. அந்த கூட்டத்துல வெளிப்படையாகவே கடந்த காலங்களில் அண்ணாமலை செய்த வாரும் அசியங்களை இனிமேலும் தமிழ்நாடு பாஜகவினர் பண்ணக்கூடாது. குறிப்பாக வாரும் பாலிடிக்ஸை வைத்துக் கொண்டு யாருக்கும் எந்த ஒரு இழிவான செயலும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சமூக ஊடக பதிவுகளை கண்காணிக்கிறது ஒரு குழு அமைக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வார் ரூமால அதிகம் பாதிக்கப்பட்டது யாருனாக்கா பாஜக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு ஆகாத நிர்வாகிகள் அப்படின்ற அண்ணாமலை பல நிர்வாகிகளை கட்டம் கட்டி கவனிச்சிருக்கிறாரு அப்படின்றது இந்த ஹனி டிராப் மூலியமா கேடி ராகவன் மட்டும் இல்லையும் பல பேர் ஹனி டிராப் மூலியமா இது பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அண்ணாமலையோட இந்த வார விஷயங்களால பல பெண் நிர்வாகிகள் பாதிக்கப்படுறாங்க. பல பேர்த்துக்கு பாத்தீங்கன்னாக்கா பல விதமான அச்சுறுத்தல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற புகார் எல்லாம் போய் இருக்குது. அதனால பாத்தீங்கன்னாக்கா இந்த வாரும் அப்படின்ற ஒரு விஷயம் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நயினா நாகேந்திரன் கொஞ்சம் உருப்படியான தமிழ்நாடு பாஜக தலைவரானதுக்கு அப்புறமேட்டு அண்ணாமலையால் உருவாக்கப்பட்ட இந்த வாரும் அரசியல் அசிங்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது. ஆனாலும் அண்ணாமலை பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய வாரும் டைப்பர் பாய்ஸ் வைத்து கொண்டு தொடர்ந்து இப்பொழுது நயினா நாகேந்திரன் குரூப்ல இருந்து எல்லாத்துக்குமே பாஜக தனக்கு இணையமைச்சர் பதவி கிடைக்கலனாக்கா ஒட்டுமொத்தம் இந்த வாரும் டைப்பர் பாய்ஸை வைத்து கொண்டு எப்படியாவது பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து ஒரு விதமான குடைச்சலை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை தரப்பும் அண்ணாமலையுடைய ஆதரவாளர் தரப்பும் முடிவு செய்திருப்பதாக தகவல்களுக்கு என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.